ஆண்டவரும் அதை சீக்கிரம் வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபத்தின் 51ஆம் நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன? இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த உலகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்ததான புரிந்து கொள்ளுதல் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது? இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபை குறித்து நாம், ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நாம் எப்படி இதுவரைக்கும் விளங்கி இருக்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கிறது? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இந்த நாட்களில் இருக்கிறது? இது ஒவ்வொரு நாளும் நம்ம அலச வேண்டிய, நம்மை நாமே கேட்க வேண்டிய ஒரு காரியம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஊழியக்காரராய் இருந்தாலும் அல்லது எந்த சபையை சார்ந்தவர்களாய் இருந்தாலும் அல்லது எந்த ஒரு ஆவிக்குரியவர்களாய் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை எடுக்கும் போது, ஜெப அறைக்கு போகும்போது நம்மை அலசி நம்மை கேட்க வேண்டிய ஒரு காரியம், உண்மையாகவே நான் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறேனா? ஏன்னா கிறிஸ்துவின் ஆவியை பெறாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்னு சொல்லி நம்முடைய வேதத்தில், ரோமர் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன்னு 9வது வசனம் ரோமர் 8:9 படிக்கிறோம். ஆனா இன்னொரு மொழிபெயர்ப்புல ரொம்ப அழகா இருக்கு. கிறிஸ்துவினுடைய ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவனே அல்ல. கத்தோலிக்க வேதாகமத்தில் அப்படி ரொம்ப அழகா மொழிபெயர்க்கப்பட்டது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவனே அல்ல. என்ன கிறிஸ்தவ பேரை வச்சிருந்தாலும் அவர்கள் யாரு கிடையாதான்? கிறிஸ்தவர்களே கிடையாது. அப்ப நல்ல கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து நாமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, உண்மையான ஒரு கிறிஸ்தவனாய் நான் வாழ்கிறேனா? உண்மையான ஒரு ஆவிக்குரியவனாய் நான் வாழ்கிறேனா? நம்முடைய வாய்க்கும் நம்முடைய இருதயத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. ஆமென். சம்பந்தம் இருக்கா இல்லையா? நம்முடைய வாய்க்கும் நம்முடைய இருதயத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. ஏன்னா மத்தேயுல படிக்கிறோம், இருதயத்தினுடைய நிறைவினால் வாய் என்ன பண்ணுமா? பேசும். நல்ல கவனிங்க. ஒருத்தரோட கொஞ்ச நேரம் பேசினாலே அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, அவங்க என்ன மாதிரி மனநிலையில இருக்கிறாங்க, ரொம்ப தெளிவாய் நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள் என்ன நினைக்கிறோம்? நான் எவ்வளவு நன்மை செய்தேன், எவ்வளவு உதவி செய்தேன், நான் அவ்வளவு நன்மை செய்தேன், கொஞ்சம் கூட ஒரு நன்றி இல்லாம என்னை விட்டு இப்படி என்ன பண்ணிட்டான், போயிட்டான், மறந்துட்டான், எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம கவலைப்படுறோம். இல்லை, கவலைப்படாதீங்க. அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்க. அப்படிப்பட்டவர்கள் உங்களை விட்டு போனதற்காக நீங்க என்ன செய்யணும்? நெஞ்சார நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை காப்பாத்தினாருன்னு நினைச்சுக்கங்க. எந்த பொத்துல எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது. ஏன்னா எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கும், எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கும். ஆனா எந்த பொத்துல எந்த பாம்பு இருக்குன்னு நமக்கு, இது உலக பழமொழி, இது பைபிள்ல கிடையாது. ஆகையினால ரொம்ப ஜாக்கிரதையாய் வாழ வேண்டிய காலங்கள்,
ரொம்ப கவனமாய் நம்ம வாழ வேண்டிய காலங்களுக்குள் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு மனித வாய் அவங்களுடைய இருதயத்தை பிரதிபலிச்சிடும், இருதயத்தை காட்டிடும். அவங்க இருதயம் எப்படிப்பட்டதுன்னு காட்டி கொடுத்துரும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கொஞ்சம் எனக்காக சத்தமா வாசிக்க விரும்புகிறேன். என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். நீதிமொழிகள் 23:15 என்ன சொல்லுது? என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதா இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். எப்படிங்க? கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஞானம் உள்ளவர்களா இருந்தால் அவருடைய இருதயம் எப்படி இருக்குமா? சந்தோஷப்படுமா? பிரைஸ் தி லார்ட். நம்ம ஞானம் உள்ளவர்களா இருந்தா அவருடைய இருதயம் எப்படி இருக்குமா? அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இப்ப இந்த ஞானத்தை நம்ம ரொம்ப நேசிக்கணும். இந்த ஞானத்தை கர்த்தரிடத்துல அதிகமா நம்ம கேட்கணும். எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு காரியம் எல்லா விதத்திலும் நம்ம எப்பெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமோ அப்பெல்லாம் பரலோகம் நம்மை பார்த்து சந்தோஷப்படும். நீ ஞானமா நடந்தினா என் இருதயம் எனக்குள்ளே மகிழும். அந்த நீதிமொழிகள்ல முன்னாடி சொன்னேன் பாருங்க, எத்தனாவது அதிகாரம்? 23:15 16 வசனத்தை பாருங்க. உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால், உன்னுடைய உதடுகள் எப்படி பேசணும்? செம்மையானவைகளை பேசினால் உன் உள்ளந்திரியங்கள் மகிழும். என் உள்ளந்திரியங்கள் என்ன செய்யுமா? ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல நீ ஞானமா இருந்தீனா என் இருதயம் மகிழும். செம்மையானவர்கள்னா நான் பலமுறை சபையில சொல்லி இருக்கிறேன், தேவனுடைய இருதயத்தை அப்படியே பிரதிபலிக்கிறது. செம்மையானவைகளை நம்ம பேசினா என்னுடைய உள்ளந்திரியங்கள் எனக்குள்ள எப்படி இருக்கும்? சந்தோஷப்படுங்கிறார் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலக பிரகாரமான புஸ்தகத்தை படிச்சா அறிவு வளரும், வேத புஸ்தகத்தை படிச்சா ஞானம் வளரும். உலக பிரகாரமான புஸ்தகத்தை படிச்சா எது வளரும்? அறிவு வளரும். வேத புத்தகத்தை படிச்சா எது வளரும்? ஞானம் வளரும். இன்னொன்னே நான் சொல்லிடுறேன், அறிவு இருமாப்ப கொண்டு வரும், ஞானம் தெய்வ பயத்தை கொண்டு வரும். அறிவு அக்கிரமத்தை துணிஞ்சு செய்யும். படிச்சவன் பூரா பண்ற அட்டுழியத்தை பார்த்தீங்களா? ஞானம் கர்த்தரிடத்துல நிதானமா நடக்க உதவி செய்யும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்றேன், இந்த அறிவு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும், ஆனா கெட்டதை செய்யதான் விரும்பும். ஞானம் நன்மை எது தீமை எதுன்னு தெரியும், ஆனா தீமையை வெறுத்து நன்மை செய்யும். அதான் ஞானம். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம நிதானமாய் செயல்பட வேண்டிய காரியம், நன்மை செய்கிறவர்களாய் நம்ம மாறும். அப்ப நன்மை செய்யும் போது பரலோகம் களி கூறும். செம்மையானவைகளை பேசும்போது பரலோகம் என்ன பண்ணும்? களி கூறும். தீமையை வெறுக்கும் போது பரலோகம் சந்தோஷப்படும். உலகத்தினுடைய பொல்லாங்குகளுக்கெல்லாம் நம்ம நோ சொல்லும் போது மெய்யாகவே அவருடைய இருதயம் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சி அடையும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதைத்தான் நீதிமொழிகள் 23:16 படிக்கிறோம்.
உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? உள்ளந்திரியங்கள்னா என்ன? நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அத்தனை பார்ட்ஸும், பிரைஸ் தி லார்ட், the whole being, மனித உடம்புக்குள்ள இருக்கிற அத்தனை செயல்பாடுகளும் ஹல்லேலூயா செம்மையானவைகளை பேசினால் நாமும் நல்லா இருப்போம், கர்த்தருடைய இருதயமும் சந்தோஷப்படுமா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த 51வது நாள்ல, இந்த 51வது நாள்ல என்ன தீர்மானம்? என் வாயை திறந்தாலே, அதான் அழகா எப்ப பார்த்தாலும் நம்ம பிரதர் என்ன சொன்னாரு, அவர் பேர் என்ன, ஜூப்ளின் ஜோசப் என்ன சொன்னாரு, வாயை திறந்தாலே ஒண்ணு அந்நிய பாஷை பேசுங்க. இதெல்லாம் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நம்ம சபையில் இப்பேற்பட்ட தேவ மனுஷர்கள்லாம் வந்து வாயை திறந்தாலே என்ன பேசுங்க, ஒண்ணு அந்நிய பாஷை பேசுங்க, இல்லாட்டினா கர்த்தருடைய 10 நிமிஷத்துக்கு இல்ல, அரை மணி நேரத்துக்கு இல்ல, 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை எதையாவது ஒரு வசனத்தை சொல்லிப்பாரு. ஹல்லேலூயா. எதையாவது ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துங்க. எதையாவது ஒரு வசனத்தை. காலங்கள் கொடியது. வேதாகமம் நம்ம கையிலிருந்து பறிக்கப்படுமானால், பரிசுத்த வேதத்தை நம்ம கையிலிருந்து புடுங்கிட்ட மாதிரி நினைச்சுக்கங்க. பரிசுத்த வேதம் நம்ம கையில, நம்ம செத்து போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை. உயிரோட இருந்து நம்ம கையில பரிசுத்த வேதத்தை புடுங்கிட்டாங்க, என்ன செய்வோம்? உயிர் வாழ முடியுமா? நினைச்சு சாக மாட்டோம். அதை இப்பே செத்துருவோம். இப்பயே நல்ல வேத வசனத்தை ராத்திரி பகல உட்கார்ந்து இருதயத்தில் ஏத்துவோம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அதாவது கிறிஸ்துவை அறியாத ஒரு தம்பி, ஒரு இளைஞன், அவனுக்கு பைபிள் கிடைக்கல. மத்தேயுல ஒரு 4 பக்கமோ 5 பக்கமோ ஒரு துண்டு தாள் கடந்திருக்கு. அதை எடுத்துட்டான், எங்கேயோ கடந்து எடுத்துட்டான். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரமோ 5ஆம் அதிகாரம் வரைக்கும் பேப்பர் கீழே கடந்திருக்கு, எடுத்துட்டான். இப்போதான் கடலை மிட்டாய் எல்லாம் போடுறவங்க, கடலை விற்கிறவங்க எல்லாம் சுருட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. தீபாவளி பட்டாசுல என்ன பண்ணுச்சு, அது மாதிரி அவனுக்கு கிடைச்சிருந்திருக்கு. அவன் நல்ல கடம் போட்டான். அவனுக்கு ரொம்ப உயிர் பைபிள் வேணும்னு சொல்லி, இதுக்காக அவன் கர்த்தரை நோக்கி அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சான். பைபிள் கொடுங்க ஆண்டவர். ஆண்டவர் சொன்னா, நீ போய் பிரசங்கம் பண்ணு. பிரசங்கம் பண்ணுவா? எனக்கு இந்த 4 அதிகாரம் தான் தெரியும், நான் போய் என்னத்தை பிரசங்கம் பண்ண? அல்லேலூயா. இவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு இடத்துல போய் நிக்கிறான், அவனை கூப்பிடுறாங்க, போய் கொஞ்சம் பேச ஆண்டு. இவன் அப்படியே மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை அப்படியே வரி போட்டு டெய்லி படிச்சு கடம் போட்டு வச்சுட்டானா. அவன் இவனை பெத்தான், இவன் அவனை பெத்தான், அவன் இவனை பெத்தான், அப்படியே வரிசையா எல்லாம் அசந்து போய் என்ன மாதிரி எல்லாம் நமக்கு தெரியாது. இங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறாள்கிட்ட பைபிள் தான் இருக்கும், வேற ஒண்ணும் இருக்காது. வரி விடாம அப்படியே 1ஆம் அதிகாரத்துல இருந்து பிரசங்கம் பண்ணியிருக்கான். எல்லாரும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை அதிகாரத்துல போய் நின்றுருப்பான், எத்தனை அதிகாரம் படிச்சானோ அது பாட்டு போய்கிட்டே இருக்கு. அதுதான் மெசேஜ். இது விளையாட்டு இல்லை, உண்மையா நடந்தது. கர்த்தர் அதை ஹானர் பண்ணார். எல்லாரும் அரண்டு போனாங்க. இந்த நாட்கள்ல உனக்கு கிடைத்திருக்கிற இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நீ அறிந்திருப்பாயானால் அது உனக்கு எப்படி இருக்கும்? நலமா இருக்கும். தயவு செய்து ஒரு பரீட்சை எழுதுறதுக்கு எவ்வளவு படிக்கிறோம். கொண்டாந்து பிள்ளைகள் கணக்க காட்டுதுங்க, நமக்கே தலை சுத்துது. இதை என்னது, இது எப்படி படிச்சு எப்படி போய் பரீட்சையில எழுதுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எவ்வளவு கஷ்டம். அந்த ஒரு கேவலமான கஷ்டத்தை படிச்சு இப்படி பரீட்சை எழுத முடியும்னா எவ்வளவு மகிமையானதை இருதயத்தில் ஏத்த முடியும். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. உள்ளுக்குள்ள இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்றேன்.
எவ்வளவு வசனம் உங்களுக்குள்ள இருக்கோ அவ்வளவு ஜெயம். பயப்படவே மாட்டீங்க, எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. நம்ம சபை எப்படிப்பட்ட சபையா இருக்குன்னு நான் இப்பயே உணர்றேன். நம்ம சபை வசனத்தினாலும் ஜபத்தினாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சபையாக இருக்கணும். வசனத்தினாலும் ஜபத்தினாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு சபையாக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நம்ம உண்மையை பேசினால், செம்மையானவைகளை பேசினால் நம்முடைய இருதயம் நமக்குள்ள நல்லா இருக்கும். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, நீங்க யாக்கோப்பனுடைய வாழ்க்கையை பாருங்க. யாக்கோப்பு படுத்திருந்த இடம் எப்படி இருந்துச்சு? தேவதூதன் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், 100 நாள் ஜெபத்தினுடைய மேன்மை 2026 தெரியும். இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய மேன்மை எப்ப தெரியும்? இந்த 100 நாள் ஜெபம் யாக்கோபு படுத்து கிடக்கிறான். யாக்கோப்பினுடைய இருதயமும் பரலோகமும் கனெக்ட் ஆகுது. எதுவும் கனெக்ட் ஆகுது. யாக்கோப்பினுடைய இருதயமும், சொல்லுங்க பார்க்கலாம், தேவனும் என்ன ஆகுறாங்க? கனெக்ட் ஆகுது. ஒரு ஏணி, உங்க ஜெப அறையில ஒரு ஏணி வைக்கப்படும். என்ன ஏணி? ஜெப ஏணி. உங்களுக்கும் கர்த்தருக்கு ஒரு கனெக்ஷன். சொல்லுங்க, உங்களுக்கும் யாருக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும். எனக்கும் கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்? ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. இந்த பரலோக கனெக்ஷன் தான் நமக்கு ரொம்ப தேவை. இந்த பரலோக ஏணி. ஆமென். இந்த பரலோக ஏணி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கை பாவத்தின் கேணியில போய் விழுந்துரும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பரலோகத்தினுடைய ஏணி இல்லைன்னா, பரலோகத்தினுடைய ஏணி இல்லைன்னா பாவத்தினுடைய கேணியில போய் என்ன பண்ணிடும் ஆத்துமா. நான் சொல்றதை திரும்பவும் சொல்லுங்க, முடிஞ்சா எழுதி வச்சுக்கங்க. ஒன்னு பரலோகத்து ஏணி கனெக்ட் ஆகணும் இருதயம். அப்படி கனெக்ட் ஆகலைன்னா எங்க போய் விழுகும்? பாவத்தின் கேணியில போய் விழுந்துடும். சாகுறான்ல, ஏசு இல்லாம எத்தனை பேர் செத்துக்கிட்டு இருக்கான். டெய்லி தற்கொலை பண்ணிக்கிறான்ல, மருந்தை குடிச்சிடறான்ல, சாகலாம் போல இருக்குங்கிறான்ல. அவனுக்கு இயேசுவை தெரிஞ்ச அந்த நிலைக்கு வரவே மாட்டான். நம்முடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும் கனெக்ட் ஆகிற இடம்தான் நம்ம ஜெப அறை. அதான் நான் சொல்ற ஜெப அறைன்னா சும்மா வாயை முணுமுணுன்னு வச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. நல்ல கதவை சாத்தி வாயை திறந்து நல்லா பேசணும். கத்தத்தை வாயை திறந்து என்ன பண்ணணும்? வாயை திறந்து என்ன பண்ணணும்? நல்லா பேசணும். அதுக்காக நீங்க கத்தணும்னு நான் சொல்லல. நல்லா பேசணும். வாயை திறந்து நல்ல அறக்கதவை சாத்தி, ஆண்டவர் அதுக்கு தான் அறக்கதவை சாத்த சொன்னார். அறக்கதவை சாத்தி மனம் திறந்து கத்தரோட என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க, அப்படியே ஆவியானவர் அவர் பேச நீங்க பேச, அவர் பேச நீங்க பேச, அது அப்படியே மணிக்கணக்கா மாறும். அதுதாங்க உண்மையான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த ஏணி இல்ல, நான் பகிரங்கமா சொல்றேன், இந்த ஏணி இல்லைன்னா நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடும். ஏங்க, ஒன்னு போய் எடுக்கிற, உயரத்துல இருக்கிற ஒன்றை எடுக்கிறதுக்கு என்ன வேணும்? ஏணி வேணும். அவ உயரத்துல இருக்கிற நம்ம தேவனிடத்துல போறதுக்கு என்ன வேணும் நமக்கு? பரலோக ஏணி, ஜெப ஏணி. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அந்த ஜெப ஏணி. அந்த ஜெப ஏணியில தினமும் யாரும் ஒரு நாள் விடக்கூடாது. ஒரு நாள் அந்த ஜெபம் நிற்கும் போது அது எந்த அளவுக்கு அகால பாதாளத்துல நம்மை கொண்டு போய் தள்ளுதுன்னா எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு நம்ம தள்ளுது. ஆமென், ஆமென்.
உண்மையா கர்த்தருடைய பிள்ளைங்க காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 4 மணிக்காவது எந்திரிச்சாங்க. 4 மணிக்காவது கண்டிப்பா எந்திரிச்சாங்க. 4 மணிக்கு எந்திரிக்கலன்னா அட்லீஸ்ட் 5 மணிக்காவது எந்திரிச்சாங்க. 5 மணிக்கு உங்க படுக்கையை விட்டு எந்திரிச்சு 4 மணிக்கெல்லாம் படுக்க. வாலிப பிள்ளைங்கெல்லாம் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு உட்கார்ந்துடணும் ஜெபத்தில். அல்லேலூயா. நைட்ல நேரத்தை ரொம்ப வீணாக்காம செல்போன்லாம் ஆஃப் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இனி கொடிய காலம். நோவா சொல்லிக்கிட்டே இருந்தார், யாருமே கேட்கல. சடுதியா எல்லாம் நடந்துச்சு. நேற்று ராத்திரி நம்ம ஜெபம் இங்க நடத்திட்டு இருக்கிறோம். 6 மணிக்கு ஆரம்பிச்சோம். 7 மணிக்கு டெல்லியில குண்டு வெடிக்குது. யோசிச்சு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் டெல்லியில வெடிச்சதுனால நமக்கு ஒன்றும் தெரியலையா? புதுக்கோட்டையில வெடிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிங்க. எல்லாரும் மக்கள் தானே. அப்ப இன்னைக்கு நம்ம கர்த்தரோட இருந்துட்டோம்னா, நம்முடைய இருதயம் அவரோட கனெக்ட் ஆயிருச்சுன்னா எதை பத்தி நமக்கு கவலையே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்றேன், பரலோக ஏணியோட ஒண்ணு கனெக்ட் ஆகணும். இல்லைன்னா பாவத்தினுடைய கேணியில போய் விழுகிற மாதிரி ஆயிரும். அந்த ஜெபஜீவியா இல்லை அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஆபத்து. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஏலி ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து வழியை பார்த்து கொண்டிருந்தான். தேவனுடைய பெட்டிக்காக அவன் இருதயம் தத்தளித்துக் கொண்டிருந்தது. ஊரிலே செய்தியை அறிவிக்க அந்த மனுஷன் வந்தபோது ஓரெங்கும் என்ன உண்டாயிற்று? ஏலியினுடைய வாழ்க்கையில பாருங்க, ஆண்டவருடைய பெட்டிக்காக அவனுடைய இருதயம் என்ன நடந்ததுங்க? அவ்வளவு வேதனை, தத்தளித்துக் கொண்டிருந்தது. இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு பயங்கரமான பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னா, ஏதாவது ஒரு பயங்கரமான சம்பவத்துல மாட்டிக்கிட்டோம்னா, நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? யோசிங்க. நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? அத வார்த்தையினால சொல்லவே முடியாது. அல்லேலூயா. அது பண விஷயமா இருக்கலாம், குடும்ப விஷயமா இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம். நான் உண்மையா சொல்றேன், அதை நம்மால டைஜஸ்ட் பண்ணவே முடியாதுங்க. அந்த தத்தளிப்பு இருக்கு பார்த்தீங்களா? இருதயத்தில் ஏற்படுகிற அந்த தத்தளிப்பு, பிள்ளைகளை நினைச்சு, தேவனுடைய பெட்டியை நினைச்சு, அவருடைய இருதயம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மகிமையான ஊழியத்தை செய்யும் போது, அந்த ஊழியத்தில் நமக்கு ஏதாவது ஒன்று நடக்கும் போது, அந்த ஊழியத்தில் நம்ம எதிர்பாராதது சம்பவிக்கும் போது, நம்முடைய இருதயம் எப்படிங்க இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த இருதயம் எப்படி இருக்கும்? துடிக்கும் கடந்து, தத்தளிக்கும் கடந்து. அங்க ஊரெங்கு என்ன உண்டாயிற்று? புலம்பல். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் பாவம். ஏலி தன் பிள்ளைகளை கண்டிக்காம விட்ட பாவம். சாமுவேலும் அதே மாதிரி தப்பு பண்ணிட்டார். அந்த நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தையே இல்லாம போயிருச்சு. அல்லேலூயா. நம்ம எவ்வளவு பெரிய ஊழியம் செய்யறோங்கிறது முக்கியம் இல்லைங்க. நம்ம எவ்வளவு பெரிய ஊழியம் செய்யறோம், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறோம், அது முக்கியம் இல்லை. எந்த அளவுக்கு நாம் நம்முடைய குடும்பத்தை, நம் பிள்ளைகளை கர்த்தருக்கு நேரம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்முடைய வீடு கர்த்தரை சார்ந்து இருக்குது, ரொம்ப 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 முக்கியம். ஆமென் சொல்லுங்க. ஏதோ இன்னைக்கு பாவ அறிக்கை பண்ணணும்,
இன்னைக்கு நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. ஏதோ ஒரு நேரம் சொன்னோம் வச்சோம் அப்படின்னு நினைக்க கூடாது. எப்போ போய் முழங்கால நின்னாலும், எப்போ போய் முழங்கால நின்று கதறினாலும் முதல்ல 2 நாளாகமா 7:14 சொல்லி, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் அதை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை. அப்ப ஒவ்வொரு முறையும் ஜெப அறைக்குள்ள போகும்போது ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷன் நம்ம பண்ணணும், ஒரு செல்ஃப் சர்ச் பண்ணணும். நம்ம நினைச்சு பார்க்கிறோம், இரவு படுக்கிறோம், என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு புல்வெளி பூவை போல நம்முடைய சரீரம். நம்ம நினைக்கலாம், நம்ம என்னென்னமோ கற்பனை பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு முறையும் படுக்கைக்கு போகும்போது அங்கலாய்ப்போட தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தணும். ஆமென். நல்ல கவனிங்க, சங்கீதத்துல கூட 45ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போமா? சங்கீதம் 45 1 முதல் 5 வசனங்களை. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. எல்லாரும் இந்த வசனங்களை எல்லாம் கவனிங்க. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்தின் நிமித்தமும் நீதியுடன் கூடிய சாந்தத்தின் நிமித்தமும் உமது மகத்துவத்திலே ஜெயமாக ஏறி வாரும். உமது வலது கரம் பயங்கரமானவைகளை உமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்கு பாயும். ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். அல்லேலூயா. இந்த சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வசனங்களை முதல் வசனத்துல பாருங்க. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பப்ளிங் ஆகணும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பரலோக கனெக்ஷன் இருக்கும்போது எப்படி இருக்கும்? பப்ளிங் ஆகிட்டே இருக்கும். உங்களை தேடி வர்றவங்க, உங்களை நாடி வர்றவங்க, உங்க ஆத்துமா தேவனுடைய அன்பினால். நம்முடைய இருதயம் எதனால நிரப்பப்படணும்? நம்முடைய இருதயம் முழுக்க இயேசுவால நிரப்பப்படணும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் முழுக்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும். நம்முடைய இருதயம் முழுக்க ஜெபத்தினால நிரப்பப்படணும். நம்முடைய இருதயம் முழுக்க ஸ்தோத்திரத்தால நிரப்பப்படணும். நான் இப்படிதான் ஒரு பைத்தியக்காரனை போல எழுதிட்டு இருந்தேன். நிறைவானது வரும்போது குறைவானது என்ன ஆயிரும்? இன்னைக்கு நம்முடைய இருதயம் இயேசுவால நிரம்பட்டும். நம்முடைய இருதயம் பரிசுத்த ஆவியினால நிரம்பட்டும். நல்ல விசேஷத்தினால பொங்கட்டும். நம்முடைய இருதயம் துதியினால நிரம்பட்டும், ஜெபத்தினால நிரம்பட்டும், அன்பினால நிரம்பட்டும். நம்முடைய இருதயம் ஆவிக்குரிய 9 கனிகளையும் சொல்லுங்க. அன்பினால நிரம்பட்டும், நீடிய பொறுமையினால நிரம்பட்டும். எக்ஸ்ட்ராவா நீங்க போடுங்க. ஆண்டவரே, என் இருதயத்துல அதை நிரப்பும், இதை நிரப்பும், வசனத்தை நிரப்பும், கிருபையை நிரப்பும். உங்களுக்கு வாய் வராத சொல்றதுக்கு எதுவுமே நல்ல வாயை திறந்து சொல்லி பாருங்க. ஆண்டவரே, நீடிய பொறுமையினால நிரப்பும், தயவுனால நிரப்பும், ஆவிக்குரிய கனிகளால நிரப்பும். அல்லேலூயா. அப்ப இந்த நிறைவானது வரும்போது என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளும் என்ன ஆயிடும்? எப்பயும் அவர் மேல வந்துட்டா மற்றது எல்லாம் டம்மி ஆயிடும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, கிளைமேக்ஸ் வந்துட்டேன், கரெக்டா வந்துட்டேன். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். என் இருதயம் எப்போதும் இந்த தேவனுடைய தயவுனால நிரம்பட்டும். திரும்பவும் நான் சொல்லி முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும்
பரிசுத்தமாக்கப்படட்டும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நம்முடைய இருதயம் வேத வசனத்தினாலும் ஜெபத்தினாலும். அன்னைக்கு சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க, நாங்களோ வேத வசனத்தை போதிப்பதிலும் ஜெபத்திலும் எப்படி இருப்போம்? உறுதியாய் தரித்திருப்போம். இயேசு சொன்னார், இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் என்று வேறு எவ்விதத்தினாலும் எந்த விதத்திலும் இந்த பிசாசு போகாதான். எவ்வளவு அருமையா சொல்லி முடித்தார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஜெபத்தினால நிறைக்க போறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை துதியினால நிரப்ப போறேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆராதனையினால நிரப்ப போறேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கையை அன்பினால நிரப்ப போறேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கையை கனிகளால நிரப்ப போறேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கையை தயவுனால நிரப்ப போறேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கை அலங்கரிக்கப்படும். என்னை பார்த்தவங்க எல்லாம் இனிமே பார்க்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை, எனக்கும் தேவனுக்கும் ஒரு கனெக்ஷன் எப்போது இருந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஜெபிப்போமா? எல்லாரும் எழும்பலாம், எல்லாரும் எழும்பலாம்.